Hi friends, welcome to bujjima tailoring. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்றதை நம்ம ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்போம். இருந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னென்னா கொலசையில் மாலை போட போகிறதுக்காண்டி நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுக்கு ப்ளவுஸ் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்கள் கூட, அதாவது ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறதுல எப்படி வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ணி நம்ம இது எடுத்து தைக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போது வாங்க பார்க்கலாம். இப்போ தான் நான் வந்து கவரை எடுக்கிறேன். இது வந்து எங்கள் அன்னிக்கான சாரீ. அவங்களுக்கு இந்த சாரியில் இருக்க ப்ளவுஸையே வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸோ அவங்களுக்கான ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து நம்ம இதில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாரீ ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். இதான் எடுத்தாங்க. இந்த இதை நம்ம வந்து கட் பண்ணி அவங்களுக்கு வந்து லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் சிம்பிளாக. ஓகேங்களா, இப்போது இது ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது, இது வந்து எங்கள் அம்மாவுக்கு ஒருத்தவங்க வேண்டிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சாரியோட ப்ளவுஸ், அந்த சாரீ இப்போ இன்னும் உடைக்க கூட இல்லை. சரிங்களா, சாரியோட ரேட் வந்து 215 ரூபா. இந்த சாரியோட ரேட் வந்து 215. சாரியோட அவுட்ஃபிட் வந்து இப்படி தான் இருக்கும். அதோருக்கு மேட்சான ப்ளவுஸு. ஓகேங்களா. அடுத்தது இப்போ நாங்கள் எங்களுக்கு எடுத்தது, நானும் என்னுடைய வேண்டுதலுக்காண்டி 3 பேருக்கு, இப்போது நானும் என்னுடைய வேண்டுதலுக்காண்டி சாரீ 3 எடுத்து வச்சுருக்கேன். 3 பேருக்கு கொடுக்கலான்னு. சேம் சாரீ தான், எனக்கும் இதே மாதிரி தான் எடுத்திருக்கேன். இதே மாடலில் இப்போ நான் 4 சாரீ வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா. இதில் வந்து நம்ம வந்து ப்ளைன் ப்ளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா, சேம் ப்ளைனு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு இதுக்கு ப்ளைன் ப்ளவுஸ் தான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனாக 4 சாரீ. ஓகேங்களா. சேம் எனக்கும் இதே மாதிரியே நான் எடுத்துட்டேன். 4 புடவை ஒரே மாதிரி நான் வந்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் வேஷ்டி துண்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேஷ்டியில் வந்து நமக்கு ஓரம் வந்து அடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அடிக்க வேண்டாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ஓரத்தையும் வந்து மடித்து வந்து தைச்சிடலாம். இல்லைன்னா பிரியும் வேஷ்டி. ஓரம் வந்து அடிக்கலை. ஓகேங்களா, ஓரம் வந்து அடிக்காமல் இருக்குது. நம்ம இந்த 3 வேஷ்டிலையும் ஓரத்தையும் நம்ம அடிச்சுக்கலாம். ஓகேவா, அவ்வளோதான். இப்போது நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து என்னென்ன மெஷர்மெண்ட்டில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். இது வந்து எனக்கு வந்த ப்ளவுஸெல்லாம். இது வந்து எங்கள் அத்தைக்கு 2 ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது அக்காவுக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். எனக்கு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா. இதுவும் எனக்கு கோயிலுக்காண்டி ஒருத்தங்க எடுத்து கொடுத்த சாரீ தான். எங்கள் ஆச்சி எனக்காண்டி கொடுத்த ஒரு சாரீ தான். ஸோ இதுக்கான ப்ளவுஸையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோயிலுக்கு போகிற அன்னைக்கு இதை தான் நான் கட்டிட்டு போகலான் இருக்கேன். அதனால் இந்த ப்ளவுஸையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பிளான் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 4 சாரீக்கும் ப்ளவுஸை கட் பண்ணிக்கலாம். சரிங்களா. எங்கள் அம்மா சாரீக்கு மட்டும் வித்து வேணுன்றதுக்காண்டி நான் ப்ளவுஸை வந்து கட் பண்ணலை. 4 சாரீக்கு ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு லைனிங் சட்டை ஒன்று தைக்கணும் இல்லையா, அதுக்கு உண்டான ப்ளவுஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் எல்லா சாரீக்குமே ப்ளவுஸை கட் பண்ணிவிட்டு ஓரத்தை வந்து 2 பக்கமும் மடித்து தைக்கணும். அது மாதிரி வேஷ்டிக்கும் நம்ம வந்து மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து 44 இன்ச்சு ப்ளவுஸும் எங்கள் அக்காவுக்கு வந்து 40 இன்ச்சு ப்ளவுஸ்லேயும், எங்கள் அத்தைக்கு வந்து 36லேருந்து 38 சைஸ் அவங்களுக்கு 2 ப்ளவுஸும், எனக்கு 36 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எங்கள் அன்னிக்கு வந்து 34 இன்ச்சில் ஒரு ப்ளவுஸும் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுதான். சரிங்களா. இதில் ஆல்ரெடி வந்து
நான் வந்து பேட்டர்ன் வந்து எல்லாருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது ரிப்பீட்டடாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு நான் எப்போவுமே பேட்டர்ன் வந்து போட்டு வச்சுருவேன். இவங்க 4 பேருக்கும், எங்கள் 4 பேர்த்துக்கும் தைக்கிறதுக்கு நான் வந்து பேட்டர்ன் வந்து எடுத்து வச்சுட்டேன். இது போக என் பையனுக்கு வேஷம் போடுறதுக்காண்டி அவனுக்கு ஒரு குறத்தி வேஷம் போடலான்னு கேட்டிருக்கோம். அதுக்காக பாவாடை சட்டையும் நான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். அதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோவாகவே போடுறேன். இந்த வீடியோவில் இவ்வளோ தான். இதை நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் கூட பேலன்ஸை வந்து தைச்சதுக்கப்புறம் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது வாங்க இதெல்லாம் வந்து கட் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், இன்னும் உங்களுக்கு டைம் வந்து சேவ் ஆகும். நான் வந்து இதெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்கள் கூட எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன், எப்படி நான் எடுத்து வைக்கிறேன்றதை காட்டுறேன். கோயிலுக்கு போகிறதுக்காண்டி நான் எல்லாமே தைச்சி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இனி எடுத்து வச்சு அவங்கவுங்கக்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். நீ கொக்கி வச்சிட்டா வேலை முடிஞ்சிச்சு. இந்த வேஷத்துக்காண்டி நான் தைச்ச ட்ரெஸ்ஸு, இதோட வீடியோ வந்து நான் தனியாக போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜே புஜ்ஜிமாவை டெய்லரிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.